புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் அங்கன்வாடியில் காலியாக உள்ள 344 அங்கன்வாடி ஊழியர், 274 அங்கன்வாடி உதவியாளர் என மொத்தம் 618 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் www.py.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்ககம் மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி. மணவெளி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிக்கு ரூபாய் 51,80,000 மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். கல்வித்துறை முதன்மை அதிகாரி முனைவர் குலசேகரன் வரவேற்புரையாற்றினார். இயக்குநர் அமன் சர்மா முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய பள்ளி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் குத்து விளக்கேற்றி சிறப்புரையாற்றினர். அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அரியங்குப்பம் மேற்கு வானவில் நகரில் வடிகால் கால்வாயில் RCC வடிகால் கட்டுமான பணிக்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் ரூபாய் 1,23,00,000 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணி தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அரசூர் கூட்டு சாலையில் புதிதாக புறக்காவல் நிலையத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் திறந்து வைத்தார். திருவெண்ணைநல்லூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் கூட்டு சாலையில் புதிதாக அரசூர் புறக்காவல் நிலையம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் திறந்து வைத்து மரக்கன்றுகள் நட்டு வைத்தும் பொது நாட்குறிப்பு வழங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது விழுப்புரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா, திருவெண்ணைநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் அழகிரி, உதவி ஆய்வாளர் பாலசிங்கம் ஆகியோர் இருந்தனர். அரசூர் புறக்காவல் நிலையத்தில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் புதுச்சேரி அரசு கல்லூரி மாணவர் விஷால் தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ராஷ்டிரியஸ்வம் சேவக சங்கத்தின் விஜயதசமி விழா பாகூர் மணிக்கூண்டு அருகில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு முன்னாள் ராணுவ வீரர் குமரன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக RSSன் தென் பாரத தலைவர் வன்னியராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த விழாவில் மாநில துணைத் தலைவர் செல்வராஜ், மாவட்ட தலைவர் அரவிந்தன், பாகூர் ஒன்றிய தலைவர் ராதா மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். உரையாற்றுவதற்காக திரு பி. குமரன் ஐயா, எக்ஸ் ஆர்மி